தூக்கம் போதுமா இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் போய் தூங்கிட்டு வரியா? இம்பிட்டு நேரமாக தூங்குறது? உங்கள் வீட்டில் உங்களை இப்படி தான் வளர்த்தாங்களோ? ஐயோ இல்லைக்கா, கொஞ்சம் அசதியாக இருந்தது, தூங்கிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. என்ன வேலை இருக்குது சொல்லுங்கள், எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். போய் அந்த பாத்ரூமை கழுவிட்டு வா. உனக்குலாம் அதுதான் சரியான வேலை. பாத்ரூமா? நீசா என் தம்பியை மயக்கி இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டா நீனா இந்த வீட்டுக்கு மாறானியா என்ன? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு வேலைக்காரி, அதை மறந்துடாத. சரிங்க அக்கா, நான் என்ன செய்யணும் இப்போ? போய் ஃபஸ்ட்டு பாத்ரூமை கழுவு. இந்த வீட்டு வேலை மொத்தம் நீ தான் செய்யணும். இன்னிலேருந்து எல்லா வேலைக்காரங்களும் நான் நிறுத்தியாச்சு. இந்த வீட்டுக்கு கூட்டுறதுலேருந்து துடைக்கிறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நீ மட்டுமே தான் செய்யணும். இதுதான் உனக்கு நான் கொடுக்குற தண்டனை. இதை பற்றி நீ என் தம்பிக்கிட்ட ஏதாவது சொன்ன அவ்வளோதான். சும்மா இங்கே வந்து சீன் போட்டு நின்றுட்டுருக்காத. இன்னும் 1 மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடை தொடச்சி கூட்டி இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு வேலைக்காரி. என்ன இப்படி பேசிட்டு போகிறாங்க? நானா இந்த வீடு வேணும்னு கேட்டேன்? இல்லை இந்த மாப்பிள்ளை வேணும்னு நான் ஏதாவது கேட்டேனா? அவங்களாம் வந்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, என் அனுமதியே எல்லாமே என்னை கல்யாணம் பண்ணி கூட்டின்னு வந்தார். அவங்க அக்கா நம்மளையும் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியலையே. இதை பற்றி நம்ம அவர்கிட்ட சொல்லுவோம்மா? என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. என் வாழ்க்கை இப்போ தான் நல்லதாக மாறும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு மட்டும் எங்கே இருந்தால் எதிரிங்க வராங்கன்னே எனக்கு புரியல. சரி பரவாயில்ல. ஆனால் இவ்வளோ பெரிய வீட்டை நான் ஒரே ஆளாக எப்படி க்ளீன் பண்ணுவேன்? வீட்டு வேலைக்கே 20 பேர் வச்சுருப்பாங்களே, 20 பேர் வேலையை நம்ம எப்படி செய்யறது? சச்சோ, ஒன்றும் புரியலையே. வேலைக்கு போகிறோன்னு போய் சொல்லிட்டு திரும்பி வந்தாச்சு லீவு போட்டு. சாரி, என்ற பொண்டாட்டி என்ன பண்ணுறாங்க தெரியலையே, என் செல்லக்குட்டி என்ன பண்ணுறாங்க? அவளை பார்க்காம ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்கவே முடியல. வேலை கிடக்குது, நாளைக்கு செஞ்சுக்கலாம். இன்றைக்கி லீவ் போட்டுலாம். இன்றைக்கி என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு நான் மூவிக்கு போகலாம். அவளை வந்ததுலேருந்து நான் வெளியே கூட்டிகிட்டு போனதே கிடையாது. இன்றைக்காவது அவளை கண்டிப்பாக வெளியே கூட்டிகிட்டு போகணும். ஐ லவ் யூ மை பொண்டாட்டி. இவன் ஏன் இங்கே வந்தான்? தம்பி, என்ன தம்பி வேலைக்கு போகலையா நீ? ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? அக்கா இல்லைக்கா, சும்மா ஒர்க் இல்லை இன்றைக்கி, எனக்கு ஒர்க் லீவ் தான். கம்பெனியை மாமா பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. சரி சரி, இது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு வீட்டுக்கு வந்துட்டேன்க்கா. ஓ அப்படியா, சரி சரி. நீ போப்பா, நீ போய் படுத்துக்கு போ. ரூமில் போய் படுத்துக்கு போ. எங்கக்கா இன்றைக்கி சர்வெண்ட் யாரையும் காணும்? எல்லோரும் எங்கே போனாங்க? ஏன் இன்றைக்கி எல்லாருக்கும் லீவா என்ன? அது இல்லைப்பா, அது ஒன்றும் இல்லைப்பா. நம்ம அன்னபூர்ணா தான் யாரையும் வரவேணான்னு சொல்லிட்டா. நம்ம வீட்டு மருமக நான் தான் எல்லா வேலையும் செய்யணும், ஏன் ஒர்க்கர்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு அன்னபூர்ணா தான்ப்பா சொன்னேன். அதனால தான் நான் எல்லா ஒர்க்கருக்கும் லீவ் கொடுத்துட்டேன். நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், எங்களால் ஒரு ஆளாக செய்ய முடியாதுமா, இந்த வீடு ஃபுல்லாக இவ்வளோ வேலை இருக்குது, இது பெரிய வீடு, நீங்கள் என்ன மாதிரி சின்ன வீடு கிடையாது, இது உங்களால் செய்ய முடியாதுமா நான் சொன்னேன். ஆனாலும் அந்த பிள்ளை கேட்க மாட்டேங்குதுப்பா. நீ வேணா 2 வார்த்தை சொல்லு, கேட்குறல பார்ப்போம். அன்னபூர்ணா, நான் உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். முன்னிக்கே அந்த வேலை நீ அதெல்லாம் ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை. அக்கா ஒர்க்கர்லாம் மறுபடியும் வர சொல்லிடுங்க ஃபோன் பண்ணி. அதெல்லாம் என் பொண்டாட்டிலாம் அந்த வேலையும் செய்ய தேவையில்லை, அவங்களெல்லாம் வர சொல்லுங்கள். இல்லைங்க பரவாயில்ல, நானே எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். எனக்கும் வீட்டில் போர் அடிக்குது, நானும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு எனக்கும் கொஞ்சம் டைம் போகும்ல. நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அன்னபூர்ணா, உனக்கு டைம் போகலன்னா வா, நம்ம எங்கேயாவது போயிட்டு வருவோம். அதுக்காக உன்னை வேலை செய்யறதுக்குலாம் நான் உன்னை இங்கே கொண்டு வரல. நீ என் பொண்டாட்டி, இந்த வீட்டுக்கு மகாராணி, அதை ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. இவன் வேற, நான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரி ஆக்கலான்னு நினச்சா இவன் இந்த வீட்டுக்கு அவனை மகாராணி ஆக்குறானா? இவன் என் கூட தான் பிறந்தானா, இதுக்கு என்னன்னே எனக்கு புரியலை. அவ்வளோ அவன் மூஞ்சும் அவன் தலையும், ஐயோ எனக்கு கால்லேருந்து தலை வரைக்கும் எரியுது. வேலைக்கார நாயை கூட்டின்னு வந்து கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மகாராணி ஆவ? பரவாயில்ல, இந்த ஹஸ்பண்ட் நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்கா. இவங்களுக்காக நம்ம எதை வேணாலும் பொறுத்துக்கிட்டு போயிடலாம். அக்கா, நான் பிளானோடு தான் இங்கே வந்தனே. நானும் பூர்ணாவும் வெளியே போயிட்டு வரோம். நீ வேண்டா வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்து முடிச்சு வை. வா அன்னபூர்ணா, போகலாம். இது நான் பார்க்கணுமா? தம்பி, அக்காக்கே விட முடியலப்பா, நான் என்னால் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? நான் வேணா அன்னபூர்ணாக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ப்பா, அவன் கொஞ்சம் வேலை செய்யட்டும், நான் கொஞ்சம் வேலை செய்கிறேன்.
அக்கா எனக்கு நேரம் சொல்லுது, என் பொண்டாட்டியை நான் கூட்டி கொண்டு போகலான்னு தான் வந்தேன். சரி, என் பொண்டாட்டி கூட்டிகிட்டு போகலாமா? அனுமதி எதாவது கேட்கணுமா என்ன உங்ககிட்ட? ஸோ உன் பொண்டாட்டி நீ கூட்டிகிட்டு போக எனக்கு என்னப்பா, கூட்டிகிட்டு போங்க. இல்லை சின்ன பசங்க இப்போ தான் சந்தோஷமாக இருக்க முடியும். எங்களை மாதிரி வயசாகிட்ட பிறகு சந்தோஷமாக இருக்க முடியுமா என்ன? போயிட்டு வாங்க, நிம்மதியாக இருங்க. வா அன்னபூர்ணா.